வெல்கம் டு பிஎஃப்எக்ஸ் ட்ரேடர். நான் பாலாஜி. நம்ம சேனல் ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 1 மந்த்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாரெக்ஸோட கரன்சி பேர் வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். அண்டு எப்படி அனலைஸ் பண்ணுற மெத்தடு அண்டு எப்படி நான் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் எப்படி பிளான் பண்ணுறேன், எல்லாரோட பிஃபோர் சார்ட்டு எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு நான் அனலைஸ் பண்ணுற எல்லா சார்ட்டும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரேடிங் வியூவில் நான் பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு வந்துட்டு என்னுடைய டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 1 மந்த்துக்கு ஃபுல்லாக நான் போட்ட ட்ரேடு எல்லாமே நான் எடுத்து இப்போ ரிவ்யூ பண்ண போகிறேன். என்னுடைய சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ வந்திருக்கு, இன்னும் எத்தனை ட்ரேடு வந்து டார்கெட்டு, எவ்வளோ ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ், எல்லாமே நான் வந்துட்டு இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆஃப்டர் ரிசல்ட்டும் நான் எல்லா ட்ரேடுக்கும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்ட மொத்த ட்ரேடு எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி நான் ஒரு கூகுள் சீட்டில் போட்டிருக்கேன். இந்த கூகுள் சீட்டோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட மொத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 11 ட்ரேடு வந்துட்டு நான் இந்த மந்தில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அந்த 11 ட்ரேடும் வந்துட்டு எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நான் இதில் சும்மா என்ட்ரி செட்டுலாம் போட்டு நான் ப்ளே பண்ணி காமிச்சேன்னா ஆஃப்டர் ரிசல்ட் காட்டும். அது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் புரியாது. அதனால் அனலைஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுத்தேங்கிறத வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புரியும். உங்களுக்கு எதாவது அதேமாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு பர்சனலாக கூட. ஓகே, இந்த 1 மந்த்து ஃபுல்லாக நான் போட்ட ட்ரேட் பார்த்திங்கன்னா 11. அண்டு வந்துட்டு அந்த 11 ட்ரேடில் வந்து நமக்கு டார்கெட் போனது பார்த்திங்கன்னா 5 ட்ரேட் வந்து நமக்கு ஃபுல் டார்கெட் அடிச்சிருக்கு. அண்டு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 2 ட்ரேடு ஸ்டாப் அடிச்சிருக்கு. அண்டு என்ட்ரி வராது பார்த்திங்கன்னா 3 ட்ரேடு நமக்கு வந்து என்ட்ரி வரல. ஓகே, என்னுடைய டெலிகிராம் சேனல் அண்டு என்னுடைய யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் இதிலையே. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட்டான ட்ரேட் வந்து நான் கீழே லிஸ்ட் போட்டிருக்கேன். இது என்ன மெத்தடில் போட்டிருக்கேன்னா, இப்போ நார்மலாக ஒரு ட்ரேடர் வந்து ஒரு $100 வச்சு 0.01 லாட் சைஸ் வந்து மினிமமாக எடுத்திருந்தா இந்த 1 மந்த் ரிசல்ட்டில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கும் அவங்க அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சீட்டில் போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் எப்பயுமே நீங்கள் எடுக்கிற ட்ரேடை வந்து எப்போவுமே ஒரு சீட்டில் வந்து நீங்கள் லாக் பண்ணுங்கள். ஏன்னா லாக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் உங்கள் பண்ணுற ட்ரேடு வந்து எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ வருது, நீங்கள் இன்னும் அப்கிரேட் பண்ணுமா இல்லை இதெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணுமா, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் எடுக்கிற ட்ரேடு எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேடரை வந்து லாக் பண்ணி பழகுங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் $100 வச்சுருக்கேன் அக்கௌண்ட்டில். 0.01 லாட் சைஸ் எடுத்திருந்தேன். அந்த 1 மந்த் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டார்கெட்டான ட்ரேடு. இதில் வந்து ஏயுடி கேடு ஷார்ட் கொடுத்துருந்தேன். நான் அதோட பிஃபோர் சார்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏயுடி கேடு ஷார்ட்டு இது பார்த்திங்கன்னா August 31 வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் போஸ்ட் பண்ணுறப்ப ப்ரைஸ் வந்து கீழே இருந்துச்சு. ரீட்ரேஸ்மெண்ட்டில் மேலே வந்தால் ட்ரேட் சொல்லியிருந்தேன். ஓகே, நான் அதோட ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 62.9 வந்து பிப்பு வந்து கவர் பண்ணியிருக்கோம். நான் அதை தான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கேன். $62 பிப்பு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ 62 பிப்பு வந்து நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா டார்கெட்டில் 0.01 லாட் சைஸுக்கு அந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $6.20 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ட்ரேடுக்கு நான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஜேபிஒய் இது வந்து ஷார்ட் கொடுத்துருந்தேன். இது கவர்டு பிப் பார்த்தீங்கன்னா 220 பிப் வந்து நான் டார்கெட் கொடுத்துருக்கேன். அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.01 சைஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் நெட் வந்து பார்த்தீங்கன்னா $22 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். அதோட பிஃபோர் சார்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஜேபிஒய் ஷார்ட்டு September 6 வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரண்ட் ப்ரைஸில் இருந்த இடத்துலேருந்து ஷார்ட் கொடுத்துருந்தேன். என்னுடைய ஸ்டாப் லாஸில் இந்த லெவல் கொடுத்துருந்தேன். அண்ட் என்னுடைய ஃபைனல் டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். ஓகே, இதோட ஆஃப்டர் ரிசல்ட் வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது நல்லா பாருங்கள், நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து நம்ம ஷார்ட் பண்ண ப்ளேஸ் வந்து நல்லாவே ஃபாலோ ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு மேலே எகைன் ஃபாலோ ஆகிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஃபைனல் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளே பட்டன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது மொபைலில் வந்து மொபைல் ஆப்பில் வந்து ப்ளே ஆகாது ட்ரேடிங்கோடது. அதனால் நீங்கள் வந்து சிஸ்டமில் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அப்போ தான் ப்ளே ஆகும். ஓகே, இதில் வந்துட்டு $22 ப்ராஃபிட்டில் வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூரோ கேடு இது வந்து லாங் கொடுத்துருந்தேன். ஓகே, இது லாங் கொடுத்துருந்தேன். இதோடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 88 பிப்பு நான் ஃபைனல் டார்கெட் கொடுத்துருந்தேன். சேம் வந்து நான் எடுக்கிற எல்லா ட்ரேடுக்குமே வந்துட்டு லாட் சைஸ் 0.01 தான். ஓகே, யூரோ கேடு இது வந்துட்டு நான் லாங்கு, பட் ஆனால் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தேன். இந்த செட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது லாங்குன்னு தான் சொல்லியிருந்தேன்.
ஓகே, நான் அது டைப் பண்ணுறப்போ அப்படி கரெக்ஷனில் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, லாங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸில் வந்து என்ட்ரி நம்மளுடைய ஃபைனல் டார்கெட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 88 பிப்பு வந்து டார்கெட் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல் இங்கே நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபுல் பேக் ஆகிட்டு அகைன் நமக்கு வந்து செகண்ட் டைம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் நல்லா வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நல்லா ட்ரெண்டில் மேலே போயிருக்கு. ஓகே, இந்த டார்கெட்டும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய், இது வந்து லாங் கொடுத்துருந்தேன். இதோட டார்கெட் பிப்பு பார்த்தீங்கன்னா 57. இதை வந்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 0.01 $5 70 வந்து ப்ராஃபிட்டில் இருந்துருப்பீங்க. நான் இதோட ரிசல்ட்டும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஜிபிபி ஜேபிஒய் இது பார்த்தீங்கன்னா லாங் சொல்லியிருந்தேன். நான் அனலைஸ் பண்ணுறப்போ கரண்ட் ப்ரைஸ் மேலே இருந்துச்சு. இந்த ஃபுல் பேக்கில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்த ட்ரேடு நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டார்கெட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் இங்கே கொடுத்துருந்தேன். ஓகே, இதில் போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இதோட ரிசல்ட் நான் இப்போ செக் பண்ணலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஃபுல் பேக் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டு அண்ட் சின்ன ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் எகைன் ரெண்டாவது டைம் ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிறப்போ நல்லா ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. நம்மளோட டார்கெட் வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கு. ஓகே, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட் ஜேபிஒய், இது வந்து ஷார்ட் கொடுத்துருந்தேன். இதோடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா சின்ன டார்கெட் தான், 13 பிப் தான் கொடுத்துருந்தேன். ஓகே, அதை உங்களுக்கு நான் இப்போ ரிசல்ட் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, கேட் ஜேபிஒய் இதுவும் செப்டம்பர் 15 தான் கொடுத்துருந்தேன். நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் வந்து திரும்புகிற மாதிரி எனக்கு நம்ம அனலைஸ் இருந்துச்சு. அதனால் வந்து நான் இந்த இடத்துல ஷார்ட் கொடுத்துருந்தேன், நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் டார்கெட் கொடுத்துருந்தேன். ஓகே, இதோட ரிவ்யூ ட்ரேட் ரிசல்ட் பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் சின்ன ஒரு டார்கெட் தான் கொடுத்துருந்தேன், 13 பிப் தான். இது கரெக்டாக என்ட்ரி எடுத்து நல்லா ஃபால் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது, இந்த ட்ரேடில் நல்ல மூமெண்ட் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நான் போட்ட 5 ட்ரேடுமே வந்துட்டு டார்கெட்டான 5 ட்ரேடும் வந்துட்டு நான் உங்களுக்கு பிஃபோர் சார்ட்டு ஆஃப்டர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் போஸ்ட் பண்ண சார்ட்டு. இது வந்து எடிட்டபிள் கிடையாது. ட்ரேடிங் வியூவில் நீங்கள் எதாவது போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சார்ட் வந்து பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது. என்னுடைய ஐடியை நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய ட்ரேடிங் வியூவில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆன ட்ரேடு. ஸ்டாப் லாஸ் ஆன ட்ரேட் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகே, அந்த 2 ட்ரேடும் பார்த்தீங்கன்னா 13th பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி, இது வந்து ஷார்ட் கொடுத்துருந்தேன். நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஏயுடி யூஎஸ்டி இது வந்து ஷார்ட் கொடுத்துருந்தேன். கரண்ட் ப்ரைஸ் வந்து ஷார்ட் கொடுத்துருந்தேன். நான் நம்மளுடைய டார்கெட்டிங்க நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் இங்கே கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ரிசல்ட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரிலேருந்து ஒரு சின்ன ஃபுல் பேக் ஆச்சு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு. அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் அடிச்சுட்டு ஃபாலோ ஆயிருக்கு. இந்த ட்ரேட் வந்து நமக்கு வந்துட்டு ஸ்டாப் ஹிட்டு. ஓகே, இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 30 பிப் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.01 எடுத்திருந்தீங்க, உங்களுக்கு $3 வந்து இந்த இடத்துல லாஸில் இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூரோ ஜேபிவி, இது வந்து லாங் கொடுத்துருந்தேன். ஓகே, நான் இதையும் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து யூரோ ஜேபிஒய், இது லாங் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பிரேக் அவுட்டு. இதில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் ட்ரேடு ஃபுல் பேக்கில். இது வந்து எலைட் வேவ் வந்து ஏபிசி வேவ் கரெக்ட் ஃபார்மேஷனுக்கு கொடுத்துருந்தேன். ஓகே, ப்ரைஸ் மேலேருந்து இந்த ஃபுல் பேக் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு. நான் ரிசல்ட் நான் அப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அதேமாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஃபுல் பேக் ஆச்சு. பட் ஆனால் நம்மளுடைய டார்கெட் போகலை, அகைன் வந்து ஃபாலோ ஆகி நமக்கு வந்து ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 19 பிப் நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். இப்போ நமக்கு இதில் லாஸ் பார்த்திங்கன்னா $1.90 ஆகிருக்கும். மொத்தமாக நமக்கு $2 வந்துட்டு ட்ரேட் வந்து லாஸ் ஆனதில் பார்த்திங்கன்னா $4 வந்து 90 சென்ட் வந்து நமக்கு வந்து 2 ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. 5 ட்ரேடு ப்ராஃபிட். அந்த 5 ட்ரேடோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா $44 வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ ஓவராலாக $44 இப்போ நான் ப்ராஃபிட் வந்து $44. ஆனால் லாஸ் பார்த்தீங்கன்னா $4.90. இப்போது நெட் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா $39.10 வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். ஒரு மினிமமாக ஒரு $100 வச்சு நம்ம ட்ரேடை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா கரெக்டாக 5 ட்ரேடு வந்து டார்கெட்டு, 2 ட்ரேடு ஸ்டாப் ஹிட்டு. ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா $39 வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். ஓகேங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30% மேலே வந்துட்டு 39% கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி மிஸ் ஆன ட்ரேடு. ஓகே, 3 ட்ரேடு வந்து நமக்கு என்ட்ரி மிஸ்ஸிங். ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா யூஎஸ்டி செஃப்,
ஓகே, நான் சார்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். யூஎஸ்டி செஃப் நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே தான் இருந்துச்சு. இந்த சேனலோட பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரும். கீழே வரப்போ இந்த லெவலில் வந்து பை கொடுத்துருந்தேன். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் லெவலுக்கு டார்கெட்டிங்கை கொடுத்துருந்தேன். இதோட ரிசல்ட் என்னாச்சுன்னு நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதேமாதிரி கரெக்டாக நம்ம சேனலோட பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு வந்துச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து என்ட்ரி லெவல் வரல. அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆகிடுச்சு. அது டேர்ன் ஆகிட்டு நம்ம டார்கெட் கிட்டே போயிடுச்சு. அதனால் இந்த ட்ரேட் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துலையும் மிஸ்ஸிங்கு. அதனால் இந்த ட்ரேடு மிஸ்ஸிங் அந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா NZD/JPY. இது வந்து ஷார்ட் கொடுத்துருந்தேன். ஓகே, இது வந்து NZD/JPY. இதோட பிஃபோர் சார்ட் இது. கரண்ட் ப்ரைஸ் இதுவும் கீழே இருந்துச்சு. ஆனால் நான் இந்த லெவலில் ஷார்ட் கொடுத்துருந்தேன். ஓகே, இதோட ரிசல்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃபுல் பேக் ஆச்சு. பட் ஆனால் நம்ம என்ட்ரி வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் வரல. ஸோ இந்த ட்ரேடும் நமக்கு வந்துட்டு என்ட்ரி மிஸ்ஸிங்கு. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கேட் செஃப். இதுவும் ஷார்ட் தான் கொடுத்துருந்தேன். ஓகே, ஓகே, கேட் செஃப் ஷார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணுறப்போ ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு. இது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்தால் இந்த லெவலில் வந்து நான் ஷார்ட் பண்ணலான்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இது வந்து முன்னாடியே திரும்பிடுச்சு. நான் அதை ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட் வந்து மேலே ஆகும்னு நம்ம அஷ்யூம் பண்ணோம். பட் ஆனால் இந்த பிரேக் அவுட் கீழாகி நம்மளுடைய டார்கெட் தாண்டி போயிடுச்சு. ஆனால் நமக்கு இந்த ட்ரேடும் நமக்கு வந்து என்ட்ரி மிஸ்ஸிங்கு. ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ட்ரேடு, டார்கெட் 5 ட்ரேடு, ஸ்டாப் லாஸ் 2 ட்ரேடு, 3 ட்ரேடு என்ட்ரி மிஸ்ஸிங். மொத்தம் இதில் 10 ட்ரேடு கணக்கு. ஆனால் 11 ட்ரேட் டோட்டல். அது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் வந்து கரண்டில் ரன்னிங்கில் இருக்குது. நான் அது மேலே போடல, அதனால தான். ஏன்னா அது ஆஃப்டர் ரிசல்ட் தெரியாமல் இருக்குது. அதனால் அது ரன்னிங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா JPY. இது வந்து லாங் கொடுத்துருந்தேன், 20th கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. ஆனால் அந்த ட்ரேட்னா ரன்னிங் தான் இருக்குது. கரண்டில் கூட பார்த்தீங்கன்னா 140 பிப்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நான் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா JPY சார்ட்டு இதுதான். பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20th நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேட்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. நான் அனலைஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் இங்கே மேலே இருந்துச்சு. இது ஃபுல் பேக் கீழே வந்ததுக்கப்புறம் ட்ரேட் இங்கேருந்து பை எடுத்துக்க சொல்லியிருந்தேன். நான் அனலைஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய டார்கெட் லெவல் இங்கே, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் இங்கே. நான் இதோட ரிசல்ட் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு ஃபாலோ ஆகி இந்த ஃபுல் பேக் இங்கேருந்து ஆயிருக்கு. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து இன்னும் கரண்ட் ப்ரைஸ் இதுக்கு மேலே இருக்குது. பட் இது ஏதோ ஆஃப்டர் ரிசல்ட் வந்து இதில் ப்ளே ஆகலை. இப்போது இது ஏதோ இஷ்யூ போல் ட்ரேடிங் வீல. இருங்க, நான் இது சார்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன். அதே சார்ட் தான் பாருங்கள். இந்த இடத்து வரைக்கும் தான் லோடாக இருந்துச்சு நான் ப்ளே பண்ண ஆப்ஷனில். பட் ஆனால் கரண்ட் மார்க்கெட்டில் பாருங்கள் இதோட ஃபுல் பேக்கில் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட இதில் வந்துட்டு 140 பிப்புக்கு மேலே வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது இந்த ட்ரேடு. ஆனால் நமக்கு வந்துட்டு அந்த ஆஃப்டர் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வரைக்கும் தான் நமக்கு வந்து லோட் ஆகுது. அதுக்கு வரைக்கும் இதுக்கு மேலே இருக்கிற கேண்டில் வந்து லோட் ஆகலை. பட் ஆனால் அந்த ட்ரேடு அதுதான் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இது நம்ம லிஸ்ட்டில் வந்து அதை தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரன்னிங்கில் இருக்கிறதுனால அந்த ட்ரேட் வந்து பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட் என்ன தெரியாமல் இருக்குது. அதனால் கரண்டில் இருக்கிறதுனால அதை ரன்னிங்னு சொல்லி போட்டிருந்தேன். மேலே வந்து டோட்டல் இதை ஆட் பண்ணல. ஓகே, உங்களுக்கு அனலைஸில் ஏதாவது புரியல, ஏதாவது டவுட்னா அங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா டெலிகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம சேனலில் புதுசாக ஒரு அப்டேட் என்னென்னா இனிமேட்டு வந்துட்டு இது வரைக்கும் நான் ஃபாரெக்ஸுக்கு மட்டும் கரன்சி பேர் வந்து அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நான் என்னுடைய அனலைஸ் மெத்தெல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு அனலைஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒன்று. ஃபாரெக்ஸ்க்கு வேறு, ஸ்டாக் மார்க்கெட் வேறு அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ட்ரேடிங்கோட மெத்தட் தான் வேறையே தவிர பேர் வேறு மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டாக்கு ட்ரேட் பண்ண போகிறோம், அங்கே கரன்சி பேரை ட்ரேட் பண்ண போகிறோம். மற்றபடி நம்ம அனலைஸ் எல்லாமே காமனான ஒன்று தான். ஓகேங்களா, நான் இதில் பண்ண அதே அனலைஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணி அதில் எப்படி சக்ஸஸ் வருது நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் வந்து நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் டு வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே, ஹேவ் எ நைஸ் டே.